வணக்கம் சார். உங்கள் அப்பா ஒரு பிரபலமான கதாசிரியர், சிவாஜியே இயக்கியவர். உங்களுக்கு இந்த துறையில் எங்கே நாட்டம் பிறந்தது? ஆக்சுவலி நான் எம்பிஏ ஹெச்ஆர் ஒரு ரெக்ரூட்மெண்ட் இதில் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம். பட் ஃபுட் வந்து பேஷன், Wow. குக்கிங் வந்து பேஷன். ம். ஸோ இது எப்படி வந்ததுன்னா எங்கள் மதர் கிட்டேருந்து தான் வந்தது. ம். ஸோ அம்மாவுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப பேஷன். ம். அம்மாலாம் வந்து ரசமே ஒரு 30 ரசம்ஸ் பண்ணுவாங்க ஓ. வீட்டில். ரிப்பீட்டடே ஆகாது. அது மாதிரி மெடிடேட்டட் ரசம் என்னென்னமோ பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக. ம். ஸோ அவங்க கிட்டேருந்து அந்த பேஷன் அப்படியே வந்து அப்படியே பண்ணிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை அப்படி பார்த்தோம்னா ஜாப் குவிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் இருந்தது வந்து ஒரு இருக்கிறது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அப்போ வந்து எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதான். முதல்ல பக்கத்து வீடு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படி கொடுக்க ஆரம்பிச்சது. அவங்களாம் என்கரேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கே, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அப்படி பண்ணி பண்ணி சென்னை வரைக்கும் போய் இப்போ அக்ராஸ் இந்தியா அண்ட் அப்ராட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஐயர் ரெசிபியில் என்னென்னலாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எங்ககிட்ட 45 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்பா. மோர் தென் 45 ப்ராடக்ட்ஸ். எல்லாமே என்ன ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் யூனிக் திங் என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். ம். எந்த ப்ராடக்ட்லயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றதுல. இன்னொன்னு நிறைய யூனிக்கா இப்ப இருக்கிற பிஸி வேர்ல்ட்ல எல்லாருமே லேடிஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட சமைக்கணும், பேச்சுலர்ஸ் கூட சமைக்கணுங்கிற மாதிரி யூனிக்கா நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம். லைக் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ்ல இருந்து லைக் ரைஸ் மிக்ஸ்ல இருந்து எல்லாமே யூனிக்கா கொண்டு வந்திருக்கோம். ஸோ 45 ப்ராடக்ட்ஸ் மேல இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். டாப் ப்ராடக்ட் செல்லிங் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா புளியோகரை பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கோம். சோ அதுல நாங்க எல்லாமே ஆட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஸ்ட் ரைஸ்ல போட்டு சாப்பிட வேண்டியதான். ஏன் அப்படி கொண்டு வந்தோம்னா, இப்ப நிறைய பசங்க படிக்க போறாங்க, தனியா இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, டக்குன்னு ஒரு ரைஸ் வச்சு சாப்பிடலாம். இப்போ புளிக்காய்ச்சல்னா we have to maintain, அது வந்து இது வராம பார்க்கணும், ஃபங்கஸ் வராம மெயின்டைன் பண்ணலாம். பவுடர் ஃபார்ம்னா ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய. அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ்ல உப்மா மிக்ஸ்ன்னு கொண்டு வந்தோம் நாங்களே. ஸோ ஜஸ்ட் அதுல எல்லாமே பண்ணிடுவோம். அவங்க ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி பொங்கல் மிக்ஸ், அந்த மாதிரி நிறைய யூனிக்கா தோசை மிக்ஸ், இட்லி தோசை கூட இப்போ நிறைய பேர் இப்போ டிராவல் போறோம், நாங்க பிசினஸ் ட்ரிப் போறோம்னா என்கிட்ட இட்லி மிக்ஸ் பவுடர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது தண்ணி கரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சிட்டோம்னா இட்லி ரெடி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம். ப்ரிசர்வேட்டிவே எல்லாரும் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அதனுடைய லாங்விட்டிக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் பவுடர்னு எடுத்தீங்கன்னா, நீங்க வெயில்ல மொத்தமா காய வைக்கிறதுக்கும் ஒரு இன்கிரீடியன்ஸையும் ட்ரை ஃப்ரை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ம். ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட்லயுமே ஒரு இன்கிரீடியன்ஸையும் நாங்க ட்ரை ஃப்ரை பண்ணும்போது அது சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 3 மந்த்ஸ் தாராளமா வச்சுக்கலாம். பட் அப்ராட்ல இருக்கிறவங்களாம் 6 மந்த்ஸ் கூட வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு, நம்ம ஏர் டைட் டப்பால போட்டு வச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது ஆக்சுவலா எப்படி இதை எங்க அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னா, நாங்களா பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப வாமிட்டிங்கா இருக்கும், ஒரு உப்புமா பண்ண கூட முடியாம இருக்கும்போது அம்மாவா ஒரு உப்புமா மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி இப்படி கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே இது போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒரு மிகப்பெரிய நாட்டம் இருந்தாலும் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதாக பல மருத்துவர் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஊறுகாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊறுகாயில் முக்கியமான ப்ரிசர்வேட்டிவ் உப்பு. உப்பு ஏன் வெளியில வாங்கும்போது அதிகமா இருக்கு அப்படின்னா, வெயிட் கண்டென்ட்காக போடுறது தான் உப்போட இதுவே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மோர் மிளகா வந்து மணத்தக்காளி வத்தலாம் எடுத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் இவ்வளோதான் இருக்கும். காரணம் என்னன்னா உப்பு அதிகமா இருக்கும். Correct. அதனால தான் டாக்டர் சாப்பிடாதீங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, உப்பை மைல்டா போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்டோட வெயிட் இதுவாகும். அண்ட் தென் ஒரு இன்கிரீடியன்ஸையும் நாங்க வேக வச்சு பண்றதுனால சீக்கிரம் கெட்டு போகாது, உடம்பு நல்லது. பிக்கல்லே நம்ம ஏன் ஹெல்த்தியா கொண்டு வரக்கூடாதுன்னு கொண்டு வந்தது தான் ஜாதிக்காய் ஊறுகாய். அந்த ஜாதிக்காய் ஊறுகாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது குற்றாலத்துல ரொம்ப ஃபேமஸ். அது வந்து நிறைய இந்த லிவர் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி முடக்கத்தான் ஊறுகாய், அந்த மாதிரி பிக்கல்லே நம்ம ஹெல்த்தியா ஏன் கொண்டு வரக்கூடாது, நிறைய அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஹெல்த்தி ஊறுகான்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய், முடக்கத்தான் அண்ட் பெரண்டை ஊறுகாய். ஸோ இப்போ எல்லாமே பெரண்டை சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம பெரண்டை பொடியா சாப்பிட முடியாது. சில இதெல்லாம் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே எடுத்துக்க முடியாது. ஆனா ஊறுகாய்னா நம்ம எதுக்கு வேணாலும், நம்ம தொக்கு டைப்ல பண்ணிட்டோம்னா நம்ம தோசைக்கோ எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதே சமயம் ஹெல்த்தியா உள்ள போகுது. குழந்தைங்களுக்கு ரைஸ் மிக்ஸ்ல பண்ணி தரலாம். ஸோ அது மாதிரி ஐஎஸ்எஸ்பி, அதாவது எங்க பிராண்ட்ல ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வடாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஜெவர்சி வடாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வாயில் ஒட்டும், எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நிறைய சீனியர் பீப்புள் கேட்கும் போது நாங்கள் அவங்களுக்காக அரைச்சி பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு கரையிற மாதிரி ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி. அது மாதிரி எங்களோட குழந்தைங்களுக்குனா இந்த ஒரு 6 மந்த்ஸ் பேபிலேருந்து எங்கள் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம் அந்த ஹெல்த் மிக்ஸில். எப்போவுமே ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது டைஜஷன் ஆகாது. மில்லட்ஸை திடீர்னு உங்களுக்கு சாலிடாக கொடுக்கும்போது டைஜஷன், அதுக்காக ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெல்த்தியாக எங்கள் ப்ராடக்ட்ல இருந்துகிட்டே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் கறி லீஃப் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எங்கள் மதரோட கண்டுபிடிப்பு. பெப்பர் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைங்க வந்து கருவேப்பிலையும் மிளகும் தான் சேர்க்க மாட்டாங்க, நம்மளே எடுத்து வச்சிடும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு பெப்பரும் சேரணும், கருவேப்பிலையும் சேரணும். அப்போ அந்த கருவேப்பிலை பொடியில் அந்த மாதிரி பண்ணால் என்னென்னு சில்லி கம்மி பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். ஸோ அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இட்லி ஃப்ரைலாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரு ஹெல்த் இது இருக்கும் அதில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிராண்டட் கம்பெனியும் கூட பல வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க செய்திகள், இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சில அரசாங்கமே தடை வைத்திருக்கு. அது மாதிரிலாம் பலர் செயல்படுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், நான் எப்போவுமே என்னோட கிளைண்ட்டுக்கும் சொல்கிறது, எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த ப்ராடக்ட் என் ஃபேமிலியும் சாப்பிட்றது, என் குழந்தையும் சாப்பிட்றாங்க, என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க, என் ஃபேமிலி சாப்பிட்றப்போ நான் எவ்வளோ கேர் எடுத்துப்பேன். அதில் ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ அதை தான் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஸோ ஐஎஸ்எஸ்சியில் என்ன ஆனாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கொண்டு வரணுங்கிறது தான் கான்செப்டே. நிறைய பேர் நீங்கள் லெமன் ரைஸ் மிக்ஸ் கொண்டு வாங்க, இந்த மிக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. லெமன் ரைஸ் மிக்ஸ்லாம் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கொண்டு வர முடியாது. அதுக்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணால் தான் லெமன் லாங் ஒரு 3 months அது இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் அந்த புளிப்பு தன்மை வந்துடும், கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. ஸோ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி அது என் ஃபேமிலியும் சாப்பிட்றதுனால அதில் எவ்வளோ கேர் இருக்குமோ அந்த கேரோட தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் அப்படியே தான் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு R&D டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை சார், ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு டீம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சில ப்ராடக்ட்ஸ் நாங்கள் லேப் டெஸ்ட் பண்ணியே வச்சுருக்கோம், சர்டிஃபிகேட்டே வச்சுருக்கோம் சில ப்ராடக்ட்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து லேப் டெஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க, ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டை எடுத்து இப்போ ரீசெல்லர்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கணும்னா சில பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்காக சில ப்ராடக்ட்க்கு நாங்கள் லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ப்ராடக்ட்டு எப்படி ரீச் ஆகுது ஜனங்களுக்கு? ஒன்லி ஆன்லைன் மூலமாக இல்லை மார்க்கெட்லேயும் இது அவைலபிளா? இல்லை சார், இப்போதைக்கு ஆன்லைன் மூலியமாக தான். என்னோட இன்ஸ்டா பேஜ், என்னோட வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் நான் லைவ் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட பேஜில், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பீப்புள்ஸ் ஆர் அப்ரோச்சிங் மீ, ஸ்டார்டட் அப்ரோச், அவங்களே என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, எங்கள் ஷாப்பில் வச்சுக்கலாமா, நிறைய ஆர்கானிக் ஷாப் அப்ரோச் பண்ணுறாங்க, ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைங்கிறதுனால. ஸோ நாங்கள் 1 by 1 அப்ரோச் பண்ணுறவங்க கிட்ட நம்மளும் கொடுக்குற இடமும் கரெக்டாக இருக்கணும், நம்மளும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால நாங்களும் அதை சூஸ் பண்ணி ரொம்ப செலக்டிவ் இதில் வச்சுட்ருக்கோம் சார். பொதுவாக சமூக வலைதளங்கள் இது போன்ற வியாபாரங்களுக்கு எந்த அளவில் உதவிகரமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தா நாங்களாம் லக்கின்னு சொல்லலாம் முன்ன பண்ணவங்க. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட், இப்போ இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு பாட்டு போட்டு ரீல்ஸ் போடலை. அதே சமயம் காம்படிஷனும் பயங்கர அதிகமாக இருக்குது. நம்ம எப்போவுமே நம்மளோட தரத்தை மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் சார். நம்மளுக்குன்னு வர கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு தான் வருவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஆசைப்பட்டு கொஞ்சம் இது பண்ணி ப்ராடக்ட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கலப்படம் பண்ணோம்னா மக்களுக்கு நல்லா தெரியும், வரமாட்டாங்க. அடுத்தது எங்கே குவாலிட்டியாக இருக்கோ அவங்க போயிடுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே தரத்தை மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம் சார். இந்த துறையில் உங்களுடைய பிள்ளையார் சுவை ஃபஸ்ட்டு டிஷ் எது? ஹெல்த் மிக்ஸ் சார், மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ். அதான் முதல்ல ப்ராடக்ட். அதில் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா மில்லட்ஸும் ஈக்குவல் ரேஷியோவில் போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லா இதுவுமே ஈக்குவலாக கிடைக்கணும், அயன் ஈக்குவலாக கிடைக்கணும், ப்ரோட்டீன் அந்த மாதிரி கிடைக்கணுங்கிறனால ஈக்குவலாக ஆட் பண்ணுவோம். இப்போ பாதாம் கேஷ்யூ நம்ம எவ்வளோ ராகி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதாம் கேஷ்யூ ஆட் பண்ணுவோம். ட்ரை ஜிஞ்சர், ஏன்னா ட்ரை ஜிஞ்சர்லாம் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளது வந்து குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட் மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் டீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாமல் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ராப்ளம் சொல்கிறதோட வந்து நம்ம ஒரு சர்க்கிளை தாண்டி வெளில வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எங்களை மாதிரி ஒரு உமன் என்டர்பிரனர் தனியாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் அளவுக்கு தான் பண்ண முடியும். அதை தாண்டி வெளில வரணும்னா ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ப்ளஸ் அதை தாண்டி வரத்துக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஈஸி கிடையாது. ஆன்லைன் தானே நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஈஸின்னு, இன்னொரு பார்ட் ஈஸியும் கிடையாது. நம்ம அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க், ஹோம் ஒர்க் நிறைய பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண தான் நம்ம ரீச் கிடைக்கும் சார். உங்கள் ப்ராடக்ட்டில் எது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்னோட டாப் செல்லிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸில் பார்த்தா ஹெல்த் மல்டிகிரெயின் ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அண்ட் தென் புளியோகரை பவுடர், அந்த மாதிரி ப்ராடக்ட். அண்ட் தென் இப்போ கீ ரீச் ஆகிட்டு இருக்கு. கவு கீ ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். ஒரு ஃபார்மில் டைப் பண்ணி ரீசெண்டாக லான்ச் பண்ணது வந்து ரொம்ப குவாலிட்டியாக ரீசனபிளாக கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூ ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் பைத்தமாம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது ஹெர்பல் பாத் பவுடர். அதுவும் என் மதரோட ஓன் இது. அதில் என்னென்னா நம்ம ஒரு பார்லரில் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணுற எஃபர்ட் அந்த பைத்தமாவில் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்தே அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதில் வந்து நிறைய பூலாங்கிழங்குன்னு ஒரு கிழங்கு ஆட் பண்ணியிருப்போம், நம்ம ஸ்கின் ரேஷஸ் இச்சஸ் வராமல். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும்.
அந்த மாதிரி. அண்ட் தென் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் எங்களால் ஸ்வீட் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ட்ரை ஃப்ரூட் லட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது என்னன்னா சீட்ஸும் ஆட் பண்ணியிருப்போம், பம்கின் சீட், ஃப்ளாக் சீட்ஸ், அந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிப்போம். நோ ஆடட் சுகர், நோ ஸ்வீட் கண்டென்ட். ஸோ அது நேச்சுரல், ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்கலேருந்து எல்லாரும் சாப்பிடலாம். அது நீங்கள் ஒரு 11 அந்த மாதிரி ஒரு இந்த டைமில் லைட்டாக பசிக்குங்கிற டைமில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குது, வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்கள் டைமை எப்படி இதுக்கு டிவைட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என்னோட பிராண்ட் வந்து என்னோட பேபி மாதிரி. ஸோ ஒரு பேபி எப்படி கேர் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நான் நினச்சிருப்பேன். ஸோ ஃபுல் டைம் என்னோட திங்கிங், என்னோட மனசெல்லாம் இந்த பேபியை நல்லா க்ரோ ஆக்கணுமே, வளர்க்கணுமேங்கிற இதுலேயே தான் இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட், திருப்பி சொல்கிறது, ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் எதை வேணாலும் நம்மளால சாதிக்கணும். ஸோ என் ஃபேமிலி பயங்கர சப்போர்ட். ஸோ அதனால நான் போயிட்டே இருக்கேன். உங்கள் அப்பாவோட படப்பிடிப்புகள்லாம் போகிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா? ஆக்சுவலி அப்பா வந்து ரொம்ப கூட்டிகிட்டு போக மாட்டார். சம்டைம்ஸ் இந்த சிவாஜி அவங்கெல்லாம் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டா கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்போ போய் பார்ப்போம். சிவாஜி, ஜெயலலிதா 2 பேருக்குமே உங்கள் அப்பா க்ளோஸு. அவங்க 2 பேரையும் அவரோட போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா? வந்தது சார். ஈவன் சிவாஜி சார் மடியிலேயே நான் உட்காந்துருக்கேன்னு அப்பா சொல்லுவார். எனக்கு ஞாபகம் இல்லை, பட் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவார். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார், அந்த மாதிரி இதில் கூட்டிகிட்டு போவார், பார்த்துருக்கோம். நீங்கள் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்ன உடனே உங்கள் அப்பாவுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? என்றைக்குமே எங்கள் அப்பா வந்து நீ பண்ணுவடா, நீ அச்சீவ் பண்ணுவடா, உன்னை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆரோஸ்கோப்பில் பார்க்குறோம், உனக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது, நீ பண்ணிடுவ அப்படின்னே சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்களாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸ்ன்னு யாருமே கிடையாது. எல்லாம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு மாசாந்திர சம்பளத்தை எதிர்பார்த்து நம்ம ஒரு ரன் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்ன்னு இது வரைக்கும் யாருமே இருந்தது. ஸோ எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ங்கிறது நான் தான். ஸோ அதனால் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லா சைட்லுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் தனியாக இதை மொத்தமாக செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் உங்களோட பணியாற்றுறாங்க இதில்? நிறைய பேர், ஒரு 5 லேடிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம வளர்றம நம்மளை சுற்றி இருக்கிற லேடிஸும் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு உண்டு எப்போவுமே. ஸோ என்கிட்ட 5 லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்லாமுக்குலாம் நாங்கள் ஊரில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அங்கே ஒரு லேடிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை பவுடர்னு ஒரு டாப் ப்ராடக்ட் இருக்கா, அதுக்கு வந்து அந்த கீரை இது பண்ணுறதுக்கு லேடிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய லேடிஸோட சப்போர்ட் பண்ணணும், இன்னும் நிறைய டெவலப் பண்ணி நிறைய லேடிஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போதைக்கு 5 பேர் வச்சு ஒரு தனி இடம் ஃப்ளாட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சராக உங்களுடைய ஐடியா என்னவா இருக்குது இதில்? எனக்கு இப்போ ஒரே ஒரு இது என்னன்னா, நம்மளோட ஹெல்த்தி ப்ராடக்ட் வேர்ல்ட் வைட் ஹெல்த்தி பீப்புளுக்கு ரீச் ஆகணும். நிறைய பேருக்கு ஹெல்த்தி ப்ராடக்ட் பண்ண முடியல, டைம் இல்லை, வயசாகிடுச்சு முடியலங்கிறவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் ஐஎஸ்எஸ்பி போய் சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் சார் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ எல்லாருக்கும் ரீச் ஆகணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இதுதான் கான்செப்ட். இப்போ வீட்டில் இருந்த மாதிரியே உங்களை மாதிரி நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ஸாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போன்று இருக்கவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? கண்டிப்பாக அதுவும் லேடிஸ் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணணுங்கிறது, மணிங்கிறதோட நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு இது வரும். நான் எல்லாருக்குமே எப்பவுமே சொல்வேன், நிறைய லேடிஸ் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கனெக்ட் ஆகிருக்காங்க ரீசெலர்ஸாக. உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நாங்கள் எப்படி வர முடியுமாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நான் கொடுக்குற ஒரு ஃப்ளையர் ஆடை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் போட்டாலே ஒருத்தங்க வாங்குவாங்க, அதில் உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே ஒரு ஏர்ன் பண்ணலாம் மணி. ஸோ லேடிஸ் எப்பவுமே சும்மா இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கான்செப்ட். சம்திங் நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்மளுக்கு திறமை இருக்கும், ஆனால் நம்மளால முடியாதுங்கிறவங்க, ஃபினான்ஷியலாக முடியாதுங்கிறவங்க, சப்போர்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். இப்போ நிறைய ஒரு 5-6 லேடிஸ் என்கிட்ட ரீசெலர்ஸ் கனெக்ட் ஆகிருக்காங்க. இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ முதலீடு, குறைந்தபட்ச முதலீடு வேணும்? கண்டிப்பாக சார், முதலீடுங்கிறது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என் கணவருக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி பண்ண போகிறேங்கிறப்போ, யூ கோ ஹெட், நீ பண்ணுவ, உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ சொல்லி இன்னி வரைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம், வளர்ற வரைக்கும் நம்ம ஒருத்தரோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும்ல. ஸோ இன்னி வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். எவ்வளோ முதலீடு தேவைன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் வித்துங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இது வேணும் சார், நம்மளோட திறமை இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இதில் இவ்வளோதாங்கிற எண்டே கிடையாது. நம்ம இப்போ இருக்கிற வந்து இப்போ ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மார்க்கெட்டிங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது எங்கள் இதில். ஸோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கான இது வரும். இது மாதிரி ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும்னா எது அதில் பிரதானமான விஷயம்னு நினைக்கிறீங்க? எது மிக முக்கியமானது? இது இருந்ததுன்னா நிச்சயமாக ரீச் ஆகிடும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் அது?
எங்க அப்பா சொல்லுவாரு சார், அழகில்லாத சாரியும் அழகா கட்டிக்கிட்டா அழகா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதனால வந்து எதுவுமே ஒரு லுக்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால தான் நாங்க சின்ன இதுவா இருந்தாலும் எங்க ப்ராடக்ட் லேபிள் ஒண்ணு ஒண்ணும் நான் பார்த்து டிசைன் பண்ணுவேன். நார்மலா வெறும் ஐஎஸ்எஸ்பின்னு போட்டு ப்ராடக்ட் நேம் எழுத மாட்டேன். சின்ன சின்ன ப்ராடக்ட் கூட லேபிள் டிசைன் பண்ணுவேன். ஸோ நாங்க அதுலலாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலதே நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணோம்னா கண்டிப்பா ரீச் ஆகும். அதே சமயம் நம்ம ஹார்ட் ஒர்க் சார், ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பா ரீச் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இந்த விஷயத்தில் இருந்தது உங்கள் மதர். எஸ். ஆனால் நீங்கள் உங்கள் பேர் வச்சிருக்கிறது வந்து ஐஎஸ்எஸ்பி. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். நம்ம அம்மா பேர் வைக்கலாமா? எப்படி வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். அப்போ வந்து ஒருத்தங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ நம்ம கேரளா ஃபுட்டுன்னா நம்மளே போய் விரும்பி சாப்பிடுவோம். ஓணம் ஸ்பெஷல்னா போய் சாப்பிடுவோம். நம்மளுக்கு அதாவது ஐஎஸ் ரெசிபிங்கிறது அது ஒரு பிராமின்க்கு ஒரு இது இருக்கும், ஐடென்டிட்டி இருக்கும். நம்ம ஃபுட்டு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. உங்க இதுல இந்த ஊறுகாய் போடுவீங்களே, உங்க இதுல அந்த பருப்பொடி நல்லா இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம ஏன் இன்னும் இதுவா கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது தான் சார் ஐஎஸ் ரெசிபி. இதில் நெக்ஸ்ட் லெவலாக என்ன போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பெரிய ஐஎஸ்எஸ்பி பிராண்ட் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு நான் கொண்டு வரதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.